புதுக்கோட்டை மாவட்டம் உசிலங்குளத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா நினைவு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் கோமதிக்கும் சத்துணவு சமையலர் நித்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட மோதல் பள்ளி மாணவர்களை பாதித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தலைமை ஆசிரியர் கோமதிக்கும் சமையலர் நித்யாவுக்கும் இடையே நீண்ட நாட்களாகவே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. ஜூன் 30ஆம் தேதியன்று இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஆத்திரமடைந்த சமையலர் நித்யா பள்ளி மாணவ மாணவிகளிடம் தரைக்குறைவாக பேசியதுடன் அவர்களை மனதளவில் துன்புறுத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் சத்துணவில் விஷம் கலந்து கொன்று விடுவதாக மாணவர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. மாணவர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து ஜூலை 1ஆம் தேதி காலை பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் சமையலர் நித்யா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பள்ளியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர் நாராயணன் மற்றும் காவல்துறையினர் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பள்ளியில் சுமூகமான சூழலை மீட்டெடுக்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் உறுதியளித்தனர். மேலும் தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர் இருவர் மீதும் விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்த உறுதிமொழியை தொடர்ந்து பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி மற்றும் சமையலர் நித்யா ஆகிய இருவரும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மாநகராட்சி ஆணையர் நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்த மேல் விசாரணை நடைபெற்று வருகிறது.